அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிவைன் ரொட்டீன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாள். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தினுடைய முக்கிய விசேஷங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய ஆடி பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய ஜூலை 21ஆம் தேதி நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட 6 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கணும். இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன் என்ன அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற பதிவுகள் அனைத்தையுமே உடனுக்குடனே பார்த்து எல்லா தகவல்களையுமே சரிவர தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல செயல்பட முடியும். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். தமிழ் மாதங்கள் அனைத்துமே சூரியனை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடியது. சூரியன் ஒவ்வொரு ராசிலையும் செஞ்சிருக்கக்கூடிய காலத்தை ஒவ்வொரு தமிழ் மாதமா பின்பற்றி கொண்டு வரோம். அப்படி அந்த வகையில சூரியன் கடகராசியில சஞ்சரிக்கக்கூடியதான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் இறைத்துவம் பொருந்திய மாதங்கள்ல ஒன்றா சொல்லப்படுது. இறைவனை வழிபடுவதற்காகவே ஒதுக்கப்பட்ட மாதமாகவும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நம்மளுடைய முன்னோர்கள் அதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற தினத்தை வைத்து விவசாய தொழிலை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய ஆடி பௌர்ணமியானது ஆடி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது. அது மட்டும் இல்லாம உத்திராட நட்சத்திரத்தோடு இணைந்து வருது. சாதாரணமாவே ஆடி பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்குண்டான உன்னத திருநாள். அதுலயும் நமக்கு இந்த குறிப்பிட்ட வருடம் வரக்கூடிய ஆடி பௌர்ணமியானது அம்பாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய நாளோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால கட்டாயமா இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நல்ல வேலை, நிரந்தர வேலை வேணும், அதுவும் குறிப்பா அரசு சம்பந்தப்பட்ட வேலை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த குறித்த நாளன்னைக்கு துர்கை அம்மனுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த குறித்த நாளன்னைக்கு சிவப்பு நிற பழங்களை வைத்து நிவேதனமாக வைத்து வழிபட்டாலே கட்டாயமா சகலவிதமான வளங்களும் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த ஆடி மாத பௌர்ணமி நாளன்னைக்கு அதிகாலை நேரத்துல சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில அம்பாளுடைய படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கறத கட்டாயம் செய்துக்கணும். அது மட்டும் இல்லாம காலை நேரத்துல அந்த சூரியோதயம் வருது பாத்தீங்களா, அப்படி அந்த நேரத்துல சூரிய பகவானை தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாம இப்ப நான் சொல்லக்கூடிய 6 முக்கியமான பொருட்கள்ல எது உங்களால வாங்க முடியுமோ கண்டிப்பா வாங்குங்க. இதனால வீட்டுல எல்லா விதமான வளங்களும் பெருகுவதற்குண்டான வாய்ப்பமையும். அப்படி அந்த விதத்துல முதல்ல நீங்க வாங்க வேண்டிய பொருட்கள் என்னங்கிறத பட்டியல் மாதிரி கூட போட்டு வச்சுட்டு அதுல உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. முதல் பொருள் அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் இடம்பெற வேண்டிய முக்கியமானவைகளில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய எலுமிச்சை. எலுமிச்சை பழத்தை நீங்கள் வாங்கி மாலையாக தொடுத்து அம்மனுக்கு சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு அதை நீங்கள் எலுமிச்சை சாதம் செய்து கோவில் செல்லும் பொழுது கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை எலுமிச்சை பழத்தை உங்களுடைய வீட்டில் பரிகாரம் மேற்கொள்வதற்குண்டான விஷயங்களுக்காக வாங்கிக்கலாம். மொத்தத்தில் எலுமிச்சை பழம் வாங்குவது அப்படிங்கிறது இந்த ஆடி ஞாயிறு மற்றும் பௌர்ணமி நாளன்னைக்கு செய்வதாலேயே கட்டாயம் வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துஷ்ட சக்திகளும் விரட்டியடிக்கப்படும். அடுத்தது இரண்டாவது பொருள் செவ்வரளி. செவ்வரளி பொதுவாகவே நம்ம இறை வழிபாடுகளில் வைத்து வணங்கக்கூடியது. அதுவும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதுல செவ்வரளி இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே கட்டாயம் நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால கண்டிப்பா நீங்க செவ்வரளி வாங்கிடுங்க. சிவப்பு செவ்வரளி இல்லைன்னா பிங்க் நிறத்தில் வரக்கூடிய செவ்வரளியை வாங்கி நீங்க பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவ படத்திற்கும் நீங்க செவ்வரளி மலர் மாலை சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்ததா மூன்றாவது கோதுமை அப்படி இல்லைன்னா பச்சரிசி. கோதுமையை பொறுத்த வரைக்கும் முழு கோதுமை வாங்கி நீங்க மிஷின்ல கொடுத்து அரைப்பீங்க அப்படின்னு சொன்னா அப்படி நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கோதுமை மாவு தான் நீங்க பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னா கூட கொஞ்சமா நீங்க தானியத்துல வரக்கூடிய கோதுமையை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. வாங்கிட்டு அதை நீங்க ஊற வைத்து பசுமாடுகளுக்கு அளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனா கண்டிப்பா முழு கோதுமை தானியத்தை வாங்குவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோதுமை எங்ககிட்ட நிறைவாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க பச்சரிசி வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. மொத்தத்துல இந்த குறித்த நாளன்னைக்கு இந்த 2 பொருட்கள்ல தானிய வகைகள்ல கோதுமை இல்லைன்னா பச்சரிசி வாங்கி அதுல ஒரு பகுதியை நீங்க ஊற வைத்து பசுமாடுகளுக்கு வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால மூன்றாவது பொருளா இப்ப நான் சொன்ன இந்த 2ல எது உங்களுக்கு தேவையோ அதை பார்த்து வாங்கிடுங்க. அடுத்ததா நான்காவது, பொதுவாகவே சோம்பு நிறைய பேருடைய வீடுகள்ல சமையலுக்காக பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம சோம்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி நமக்கு எல்லா விதத்திலையுமே பணம் பெருகுவதற்குண்டான அருளை பெற்று தரக்கூடிய சோம்பை கட்டாயமா வாங்குங்க.
பண முடக்கங்கள் தீரணும், பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆடி ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினத்தின் பொழுது சோம்பு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாங்கி நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், அதை நீங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் கொட்டி வைக்க சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட சொல்லிட்டாலே போதும். மொத்தத்தில் நம்ம இந்த பொருளை வாங்குவது அப்படிங்கிறது தான் சிறப்பு. அடுத்தது 5வது, கனி வழிபாடு பொதுவாகவே எல்லாருடைய வீடுகள்லையுமே கடைபிடிக்கக்கூடிய ஒன்று தான். கனி வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வெற்றிலை பாக்கு வைப்போம், அது கூட வாழைப்பழம் வைப்பது ஒரு சிலருக்கு வழக்கமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பல வகைகள், அந்தந்த காலத்திற்கு கிடைக்கக்கூடிய பல வகைகளை வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்வாங்க. இருந்தாலும் இந்த ஆடி ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினத்தின் பொழுது அம்மனுக்கு நீங்கள் கண்டிப்பாக செவ்வாழை அப்படி இல்லைனாக்கா மாதுளை பழம் வாங்கி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். மாதுளை முத்தை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறது வாராகி அன்னைக்கு உகந்ததாக சொல்லக்கூடிய ஒன்று. அப்படி அந்த விதத்தில் நம்ம இந்த பௌர்ணமி நாளின் பொழுது மாதுளை முத்துக்களை கொண்டு உங்களுக்கு பிடித்த அம்மனுடைய பெயரை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க. அர்ச்சித்த அந்த முத்துக்களை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கணும். இல்லை உங்களுக்கு நேர பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அர்ச்சிப்பதை தவிர்த்து கொண்டு முழு மாதுளை பழத்தையோ இல்லை செவ்வாழை பழத்தையோ வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பூஜையில் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள், அதாவது வெற்றிலை பாக்கு, பூ, பழம், இது அனைத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆடி ஞாயிறு மற்றும் பௌர்ணமி நாளின் பொழுது அம்பிகையினுடைய பாதத்தில் இருந்து வந்தது அப்படிங்கிறதால நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யணும். அடுத்ததா 6வது பொருள், வாசனை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு பூஜைக்காக பயன்படுத்தக்கூடியவைகள் 1-2 இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு சிலர் ஜவ்வாது பயன்படுத்துவாங்க, ஒரு சிலர் அரகஜா பயன்படுத்துவாங்க, ஒரு சிலர் புனுகு பயன்படுத்துவாங்க, கோரோசனை, இப்படி நிறைய வாசனை பொருட்கள் இருக்கு இல்லைங்களா? அதில் நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்களோ அந்த வாசனை பொருளை கண்டிப்பாக வாங்கணும். குறைவாக இருக்குது இல்லை வீட்டில் நிறைவாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கட்டாயம் இந்த ஆடி பௌர்ணமி மற்றும் ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளன்னைக்கு இந்த பொருளை வாங்கி வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருவுருவ படத்திற்கு மஞ்சளோடு சேர்த்து குழைத்து பொட்டிட்டு வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த வாசனை பொருள் எந்த அளவுக்கு மனம் வீசுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விரட்டி சந்தோஷம், நிம்மதி அனைத்துமே நம்ம வீடுகளை தேடி வருவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால கட்டாயமாக இந்த ஒரு பொருளை வாங்கிடுங்க. இப்போ நம்ம 6 பொருட்கள் பார்த்தாச்சு. எலுமிச்சை, செவ்வரளி, கோதுமை அப்படி இல்லைன்னா பச்சரிசி, சோம்பு, செவ்வாழை இல்லைனா மாதுளை, நிறைவாக வாசனை பொருள். இப்போ நான் சொன்ன 6 பொருட்களில் உங்களுடைய தேவை எது இருக்கோ அதை கட்டாயம் நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. 6மே வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் கூட வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. இல்லை உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல வாங்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த 6 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை கூட நீங்கள் வாங்கிக்கலாம், அதனால தவறு கிடையாது. மொத்தத்தில் இந்த சுப செலவை நம்ம இந்த குறிப்பிட்ட சேர்க்கை வரக்கூடிய நாளனைக்கு மேற்கொள்வதன் பலனா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். வேலை தேடுவோருக்கு நிரந்தர ஒரு வேலை அமையும், இல்லை அரசு வேலை வேணும்னு சொல்லி முயற்சி மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அரசு வேலை அமையும். அது மட்டும் இல்லாமல் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அந்த கடன் தீர்வதற்குண்டான பணவரவானது ஏற்படும். மொத்தத்தில் எல்லா நன்மைகளையுமே பெற்றுத்தரக்கூடியது தான் இந்த 6 பொருட்கள். இதில் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல வாங்கி எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த தலைப்பு கட்டாயம் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். மறுபடியும் நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.